ஜனாதிபதி வெளியிட்ட அவசர கால நிலை தொடர்ந்தும் அமுலில். வெளியாகிய அதிவிசேட வர்த்தமானி. யாழில் சமூக பிறழ்வான விடுதிகள் அதிரடியாக சுற்றி வளைப்பு. பெண்கள் உட்பட பலர் கைது. சட்டத்திற்கு புறம்பாக பணத்தை பயன்படுத்திய முன்னாள் அரசியல்வாதிகள். வெளிவரும் உண்மை. வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுகம். இலங்கைக்கு வரும் ஆபத்து. கட்டுநாயக்காவில் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. நடிகர் விஜயின் ஆளுமையை தமிழ் சினிமா இழக்கும். நாமல் ராஜபக்ச நிகழ்ச்சி. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட டித்வா பேரழிவை அடுத்து அமுல்படுத்தப்பட்ட பொது அவசர கால நிலை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்தோடு கூடிய அதிவிசேட வர்த்தமானி இன்று வெளியாகியுள்ளதோடு நாட்டின் அமைதியை பாதுகாத்தல், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணுதல் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க இக்கட்டளை சட்டத்தின் 2ஆம் பாகம் இலங்கை முழுவதற்கும் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் 2 விடுதிகள் சமூக பிறழ்வான விடுதிகள் என்ற காரணத்தால் சுற்றி வளைக்கப்பட்டன. இந்த நேரம் 6 பெண்களும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர். கச்சேரியடி மற்றும் ஈச்சமூட்டை இடங்களில் இருந்த சமூக பிறழ்வான விடுதிகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் சுற்றி வளைத்த நேரம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோர் தொடர்பான 2 வழக்குகள் குறித்து விசாரணைகள் நிறைவடைந்த பின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்மொழிந்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் முனைவர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்கான பிரிட்டன் சென்ற போது அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் மற்றும் தேசபந்து தென்னகோன் தொடர்புபட்ட வெலிகம W15 ஹோட்டல் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஆகியவை இது தொடர்பில் குறிப்பிட்ட 2 வழக்குகளாகும். சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் இந்த முன்மொழிவை முன்வைத்ததாகவும் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க மற்றும் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசபந்து தென்னகோன் மற்றும் தொடர்புடையதாக கூறப்படும் 8 காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் செயல்முறையை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பிலும் குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் உருவான காற்று சுழற்சி அடுத்த சில நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது 2026 ஜனவரி 2ஆம் தேதி தாளமுகமாக வலுவாகி இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு கரையோர பகுதிகளில் நிலவி பின்னர் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வானிலை மாற்றத்தின் தாக்கமாக இன்று கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மழை ஆரம்பமாகியுள்ள நிலையில் நாளை வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உள்ளது. மலையக பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த கால பகுதியில் கனமழை மற்றும் நிலச்சரிவு தொடர்பான அபாயங்களை கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவித்து விமான நிலைய முகாமியாளருக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் அனுப்பப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முழுமையான சோதனைகளில் விமானத்தில் எந்தவித வெடிகுண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை என விமான நிலைய முகாமியாளர் குறிப்பிட்டுள்ளார். கத்தார் தோஹாவில் இருந்து வந்த கட்டார் ஏர்வேஸ் QR 664 விமானம் இன்று காலை 8 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமானம் தரையிறங்குவதற்கு முன்பே அதில் வெடிகுண்டுகள் இருப்பதாக கூறி விமான நிலைய முகாமையாளருக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது. போயிங் 787 ட்ரீம் லைனர் வகையைச் சேர்ந்த குறித்த விமானம் 245 பயணிகளையும்
12 பணியாளர்களையும் ஏற்றி வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டதோடு விமான நிலையத்தின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் வெடிபொருட்களை கண்டறிய விசேட பயிற்சி பெற்ற நாய்களின் உதவியுடன் முழு விமானமும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இலங்கைக்கு உயர்ரக கஞ்சாவை கடத்தியதாக பெங்களூரைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் உட்பட 8 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். லேடி டான் என அழைக்கப்படும் ரேணுகா என்பவரும் இதில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளதோடு, குறித்த பெண் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருபவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது நடவடிக்கையின் போது 74 கிலோகிராம் கஞ்சா, ஒரு சிற்றுந்து, 2 உந்துருளிகள் மற்றும் தொலைபேசிகள் என்பன காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த கடத்தல்காரர்களுடன் ரேணுகாவுக்கு இருந்த தொடர்பை பயன்படுத்தி கஞ்சா பொதிகளை தமிழகம் வழியாக இலங்கைக்குள் கடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விஜயை பாராட்டி நெகிழ்ச்சியான வாழ்த்து ஒன்றை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாமல் ராஜபக்ச, தளபதி விஜய் எப்போதும் எனக்கு பிடித்தமான நடிகர்களில் ஒருவர். சினிமாவில் அவர் பயணமும் வெள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய அந்த துடிப்பான ஆற்றலும் மிகவும் சிறப்பானது மற்றும் மறக்க முடியாதது. அவர் தனது வாழ்வின் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு ஒரு புதிய பயணத்தை நோக்கி எடுத்து வைக்கும் இந்த வேளையில் சினிமா உலகம் அவரது துடிப்பையும் ஆளுமையையும் நிச்சயம் இழக்கும். அவரது எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பதிவிட்டுள்ளார். நடிகர் விஜய் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அண்டை நாடான இலங்கையின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான நாமல் ராஜபக்ச இவ்வாறு வாழ்த்து தெரிவித்திருப்பது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.